பள்ளிக்கு போகாதவன்லாம் பாப்பண்டா அப்படின்னு பள்ளிக்கு போய்த்துருவான். தொழாதன்னு சொன்னா தொழுவான். இதுதான் நம்ம நிலைமை. ஆனா அவங்க எவ்வளவு தந்திரமா செய்றாங்க தெரியுமா? நீங்க தொழாதீங்க, மார்க்கத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்படி சொல்லாம நம்மளை வேற ஒன்றின் பக்கம் திசை திருப்புறான். நம்மளை வேற ஒன்று, அதாவது மார்க்கத்தை படிக்கிற நேரத்துக்கு தொழுகிற நேரத்துக்கு உங்களுக்கு வேற பிஸியை கொண்டாந்து ஆறான். அப்ப சடவாதிகளாக நம்ம மாறிட்டோம். இந்த ஊடகங்களால, டிவிகளால, இணையதளங்களால, போனுகளால நமக்கு வந்துடுச்சு. வந்து என்ன, நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு திக்ர் செய்யறதுக்கு நேரம் இல்லை. சலாம் கொடுத்துட்டு போன் எடுத்து மெசேஜ் வாசிப்போம். சலாம் கொடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ற இல்லையா, ஒரு திக்ர் இல்லையா, துவா கேட்கறது இல்லையா, எவ்வளவு அவுராத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, அதையெல்லாம் ஓதுறது இல்லையா?